ஹாய் பொம்முக்குட்டீஸுங்களா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இங்கே நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா வெளியே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இங்கே சண்டே மாதிரி சவுதியில். இங்கே ஒரு பார்க், ரகதான் பார்க், ஹல்பாலேருந்து. பிளேஸ் செம்ம சூப்பராக இருக்கும். அது ஃபுல்லுமே பனி, நல்லா கூலிங்கான பிளேஸு. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கூலிங்கில் ராத்திரியில் வந்திருக்கோம். பகலில் வந்திருக்கோம், ஆனால் ராத்திரியில் இப்போ தான் வந்திருக்கோம். இங்கே காஃபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பிளேஸு. யாரெல்லாம் சவுதியில் இருக்கிறீங்க ரகதான் பார்க் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஹோட்டல்லாம் ரொம்ப சூப்பராக அழகாக பார்க்கவே அட்ராக்ஷனாக இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக என்னால் வீடியோ எடுக்க முடியாது, குறைச்சி இருக்கிற வீடியோ எடுத்து அனுப்போம். நம்ம ஊரில் கடையெல்லாம் போடுவாங்களே அந்த ரோட்டு ஓரத்தில், அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் கடை. இது ஸ்வீட்ஸ் பேகு அந்த மாதிரி. இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும். அது இந்த ஊர் ஸ்வீட்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காஃபி பார்க்கவே எல்லாமே அழகாக இருக்குது. பாருங்க, இது எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். இங்கேயே ரெடி பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுப்பாங்க. இதெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸு. இதான் இங்கே உள்ள அடுப்பு, சூடு பண்ணி கொடுக்குறதுக்கு. நம்ம சவுண்டாக பேசினா எதனா சொல்லுவாங்க, தான் ஸ்லோவாக பேசுகிறேன். இங்கே உள்ள அடுப்பை பாருங்க, இப்படி ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. ஒரு இடம் நிறைய பனி மூட்டமாக இருக்குது, ஒரு இடம் இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது பனி மூட்டைலாம். இது வாக்கிங் பிளேஸ். இது மேலே ஏறி அப்படியே வாக்கிங் போகலாம், வியூ பார்க்குறதுக்காக. பாருங்க எப்படி பனி மூட்டம் போகுதுன்னு. இது மேலே ஏறி போனோம், வியூஸ்லாம் இப்போ நிறைய கூலிங் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் ராத்திரியில் நான் இங்கே வீடியோ எடுக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு டைம் நிறைய ஃப்ளவர் இங்கே இருக்கும். பனிக்காலம்னால ஃப்ளவர்லாம் இல்லை, இவ்வளோ பூ இருக்கும். நான் இதே அடுத்த மாதம் இங்கே எவ்வளோ பூ இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், இவ்வளோ காற்று எப்படி பனி வீசுதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக மஞ்சாயிருச்சு, ஃபுல் பனி ஆயிடுச்சு. இதுதான் ரகதான் பார்க். அது மேலே ரொம்ப ஹைட்டில் போகிற பிளேஸ். எங்கன்னா லாஸ்ட் எண்டிங்கே அதான். அது நான் கை காட்டுற பாருங்க, அதான் எண்டிங்கே. இந்த பார்க் இருக்க இடம் ஹல்பாகா. வந்தீங்கன்னா ரகதான் பார்க் போட்டாலே செம்ம சூப்பராக இருக்குது. குளிர் தாங்கவே முடியல, அவ்வளோ நேச்சுரலாக. அது எப்படி போகுது நான் காட்டுறேன் பாருங்க. ஆவி என்ன சொல்கிறது, இந்த பனி அப்படியே வீசுது, கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. இங்கே இப்படி தான் இருக்கும். ஒரு இன்னும் 2 மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும், அப்புறம் நார்மலாகிடும். வெயிலும் இங்கே தாங்க முடியாது, குளிரும் தாங்க முடியாது. சவுதியில் இந்த பிளேஸ், இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்குலாம், ஹல்பாவில் இருக்கிறவங்களுக்குலாம். சரி, நான் இது சின்ன சின்ன வீடியோ போட்டிருக்கேன், லாங் வீடியோ போடுவோமே அப்படின்னா இப்போ இன்றைக்கி லாங் வீடியோ எடுக்கிறேன் வாய்ஸோட. இங்கே பாருங்கள், இந்த பூலாம் காலையில் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இப்போ ராத்திரி நாங்கள் பார்க்கணுன்றதுக்காக வந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் பூதாக இருக்கும், நல்ல குளிர், கைகள்லாம் விரைச்சிக்கிச்சு.
இருந்து காட்டுறேன் பாருங்கள். லாவெண்டர் கலர், இது வந்து லைட் ஒயிட் கலர். எவ்வளோ அழகாக எனக்கு இந்த பூங்களை பார்த்தாலே அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது. இவ்வளோ அழகு பூவுகள். எனக்கு இங்கே கொஞ்சம் இருட்டாக இருக்குது, நான் லைட் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு இந்த ஃப்ளவர்ஸ்லாம். ஊரில் இருந்துச்சுன்னா இவ்வளோ அழகாக பத்திரம் பண்ணி வச்சுப்போம். இங்கே வந்து பூவெல்லாம் பறிக்கவே கூடாது. பறித்தா ஃபைன் போடுவாங்க. பார்க்கலாம், வீடியோ எடுக்கலாம், அவ்வளோதான். பூவெல்லாம் பறிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எவ்வளோ க்யூட் பூ பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த குளிரில் இங்கே காஃபி குடிப்பாங்க வெளியே. சில பேர் அந்த கிளைமேட் ஒத்துக்கிறவங்களுக்கு, சில பேர் காஃபி ஷாப்லேயே குடிப்பாங்க. இருக்க காஃபியும் செம்ம சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழகழகான பூக்கள் பாருங்கள். இவ்வளோ குளிர் குழந்தைங்க தாங்காது. பகலில் கூட்டிகிட்டு வந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். குழந்தைங்க விளையாடுறது நிறைய டாய்ஸ், ஊஞ்சல், சறுக்கு மரம், அந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய பொருள் இங்கே இருக்குது. அப்புறம் பெரியவங்க விளையாடுறதுக்கு ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. நல்லா காற்று பயங்கரமாக வீசுது. காற்று சவுண்டே உங்களுக்கு கேட்கும் நான் பேசுகிறத விட. அதிலே பாருங்கள். இது வந்து இங்கே உள்ள அரபி லெட்ரு பார்க்கில். என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்குது. ஃபுல்லு க்ளோஸ் ஆகிடுச்சு, பனி ஃபுல்லுமே கவர் பண்ணிடுச்சு. ஆள்லாம் அங்கே இருந்தாங்க, தெரிஞ்சது இப்போ சுத்தமாக தெரியலை. அவ்வளோ கூலிங். என் கூட சேச்சி, நானும் சேச்சி தான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டோம். சேச்சி வீடியோவில் அப்பப்போ வருவாங்க பாருங்கள், ஹாய் சொல்லுங்க. இந்த பாருங்க, இவங்க தான் எங்கள் சேச்சி, இவங்க கேரளா. ஹாய் சொல்லியாச்சு. இங்கே நிறைய பிளேஸ் உண்டு, ஆனால் ரொம்ப குளிராக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் இடமா தான் சுற்றுறோம். ஆல்ரெடி ஃபோனே கையில் பிடிக்கணும், அவ்வளோ கையில் விரைச்சிக்கிச்சு. யாருக்காவது டூரிஸ்ட் பிளேஸ் பார்க்கணும், சவுதியில் இருக்கவங்கன்னா இங்கே வாங்க, நல்லாயிருக்கும். ஹோட்டல்லாம் சூப்பராக இருக்கும் இங்கே. ஆன்லைனில் டைப் பண்ணிங்கனாலே இந்த லொக்கேஷன் கிடச்சிரும். அப்படி இல்லையா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன். அதை விட இங்கே ரெஸ்ட் ரூம் ரொம்ப க்ளீனாக இருக்கும். எந்த எப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரெஸ்ட் ரூம் மட்டும் ரொம்ப க்ளீனாக சுத்தமாக வச்சுருப்பாங்க. ரொம்ப குளிராயிருச்சு, கைகாலெலாம் விரைச்சிக்கிச்சு. க்ளீனான இன்னும் எனி டைமும் ஆள் இருக்கும், போலீஸ் இருக்கும், சேஃப்டி, நிறைய சேஃப்டி உண்டு இங்கே. அது பகலில் வந்து அந்த விளையாட்டு பிளேஸ்லாம் காட்டலாம், ராத்திரினால என்னால் காட்ட முடியல. சரி, ஒரு டைம் ராத்திரி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு. நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ அழகாக இருக்கும். இவ்வளோ மஞ்சு மட்டும் நம்ம கொடைக்கானல், ஊட்டி இருக்கும்ல, அது போலே இருக்குது பாருங்க. எல்லாருமே ராத்திரியில் போய் நடந்துக்கிட்டு வராங்க. ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. இங்கெல்லாம் காஃபி ஷாப் ஃபுல்லும். இப்போ மஞ்சு முட்டை கலைஞ்சிருச்சு பாருங்க, அப்படியே வீசுது, அப்புறம் கலையுது. இப்போ கிளியராக இருக்குது. அங்கே அந்த சைடு போயிடுச்சு. இந்த வெயில் மாட்டை மாதிரி நம்ம ஊர் சைடு அடிக்கும்ல, அதே போல் தான் மஞ்சு முட்டை அந்த சைடு இந்த சைடு மாறி மாறி அடிக்குது.
எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நேம் மீன்குட்டி விலாக்ஸ் டைப் பண்ணிங்களானே வரும். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் குளிர் தாங்குறாங்கன்னு பாருங்கள். அது எல்லாமே எனக்கு இங்கே உள்ள காஃபி ஷாப் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக சிம்பிளாக தான் இருக்கும். அது சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. லைட் தான், ஃபுல்லும் லைட் கவரேஜ் தான் எல்லாமே. அங்கே பாருங்கள், கூரை மாடலில் ஒரு டிசைன் தெரியுதா? இது ஸ்லோவாக கட்டும்.